நோ யுவர் பேபி ப்ராடக்ட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஃபீடிங் பாட்டில் டீத். ஸோ ஒவ்வொரு பிராண்ட் ஆஃப் பாட்டில்ஸ்லையுமே அந்த எம்எல்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே ஒரு டீத் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதில் நீங்கள் ப்ரியர் மந்த் போகணும் இல்லை நெக்ஸ்ட் மந்த் போகணும் அப்படின்னா அந்த டீத் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த பிராண்ட் ஆஃப் பாட்டில் என்ன மாடல்ஸ் ஆஃப் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குரிய டீத்தை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். பார்க்க சிமிலராக இருக்க வேறு பிராண்ட்ஸோட டீத் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இந்த டீத் வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த பாட்டில் கேப்லேருந்து ரிமூவ் பண்ணி செப்பரேட்டாக தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். பாட்டிலோடையே அப்படியே நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது. இந்த டீத்தில் ப்ரொவைட் பண்ணியிருக்க ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ப்ரிசைஸான லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமாக தான் அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம மேனுவலாக கட் பண்ணுறது, நெயில் வச்சு கிள்ளி விடுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணவே கூடாது. அப்படி நம்ம பண்ணுறதுனால இந்த டீத் டேமேஜ் ஆகிறதோட நம்மளோட குழந்தைகளுக்கு அதிகமான எக்ஸசிவ் ஃப்ளோ வரதுக்கு நிறைய சான்சஸ் வந்து சோக்கிங் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைகளுமே டீத் வளர்கிற ஸ்டேஜில் வந்து இதை கடிப்பாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி டேமேஜஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க.